முதலமைச்சர் ஸ்டாலின் மரக்காணம் விஷச்சாராய பலியின் போது சொன்னதைத்தான் தற்போதும் கூறுவதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றஞ்சாட்டியுள்ளார். கடந்த ஆண்டு விழுப்புரம் மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடந்த சம்பவத்தில் கிட்டத்தட்ட ஒரு பகுதியில் 22 பேர், 29 பேர் மொத்தத்தில் இறந்தார்கள். அன்று முதலமைச்சர் இதே பதில்தான் சொன்னார். கடுமையாக நடவடிக்கைகள் எடுப்போம், இது போன்ற சம்பவம் நடைபெறாமல் பார்த்துக்கொள்வோம் என்றெல்லாம் சொல்லி கிட்டத்தட்ட 10 மாதத்தில் மிகப்பெரிய ஒரு சம்பவமாக இதை நான் பார்க்கின்றேன். இதற்கு முதலமைச்சர் முழு பொறுப்பு எடுத்துக்கொள்ள வேண்டும், தட்டி கழிக்கக்கூடாது. இதற்கு யார் யார் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு கடுமையான தண்டனை. இதில் சம்பந்தப்பட்டவர்கள் ஏதோ தினம் இந்த கள்ளச்சாராயத்தை விற்பவர்கள் மட்டும் கிடையாது. இவர்களுக்கு யார் உடந்தையாக இருக்கின்றார்கள், இவர்களுக்கு யார் பாதுகாப்பாக இருக்கின்றார்கள் என்று மிகப்பெரிய அரசியல் புள்ளிகள்லாம் இதில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அதனால்தான் எங்களுக்கு சிபிசிஐடி விசாரணையிலே அவர்கள் மீது எங்களுக்கு மரியாதை இருக்கிறது. ஆனால் அவர்கள் நேர்மையான முறையிலே விசாரிப்பார்கள் என்று எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. காரணம், இது அரசியல் புள்ளிகள், குறிப்பாக ஆளுங்கட்சியை சார்ந்த அரசியல் புள்ளிகள் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்ற காரணத்தால் முழுமையான விசாரணை வராது. அதனால்தான் எங்களுடைய நோக்கம், இதற்கு சிபிஐ விசாரணை வேண்டும். இந்த துறையை சார்ந்த அமைச்சர் முத்துசாமி அவர்கள், இந்த மாவட்டத்தை சார்ந்த பொறுப்பு அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் இருவரும் பதவி விலக வேண்டும், இல்லது முதலமைச்சர் அவர்கள் பதவியை விலக்க வேண்டும். கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் விஷச்சாராயம் குடித்து சிகிச்சையில் உள்ளவர்களிடமும் குடும்பத்தினரிடமும் ஒரு நபர் ஆணையம் விசாரணை மேற்கொண்டது. கள்ளக்குறிச்சி விஷச்சாராய விவகாரம் குறித்து விசாரணை நடத்துவதற்காக ஓய்வு பெற்ற நீதிபதி கோகுல்தாஸ் இடம்பெற்றுள்ள ஒரு நபர் ஆணையத்தை தமிழக அரசு அமைத்துள்ளது. இந்த ஆணையம் விஷச்சாராயம் குடித்து தீவிர சிகிச்சையில் உள்ள நோயாளிகளை பார்வையிட்டும் அவர்களது உறவினர்களிடமும் விசாரணை நடத்தியது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஓய்வு பெற்ற நீதிபதி கோகுல்தாஸ், விசாரணை முடிவில் உரிய விளக்கம் அளிக்கப்படும் என்றார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.